அடுப்பே இல்லாமல் அவல் வச்சு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு 2 கப் அவல் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து 1 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவல் சீக்கிரமாகவே வந்து தண்ணியில் ஊறி அந்த தண்ணி எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே வந்து நல்லா வத்திருச்சு. இப்போ இதில் வந்து உங்கள் இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா இது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது அப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம். நம்ம இன்றைக்கி பர்ஃபி மாதிரி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு ட்ரே எடுத்துகிட்டு அதில் வந்து நெய் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த மிக்சரை அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கரண்டியை வச்சு இந்த மாதிரி வந்து ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து சரிசமமாக வந்து பர்ஃபி கிடைக்கும். சைட்லேயும் இந்த மாதிரி வந்து செஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் வந்து எது வேணாலுமே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து முந்திரியும் திராட்சையும் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு எடுத்துகிட்டு வராமல் இருக்கும். இப்போது இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து அப்படியே விட்டுருங்க. வெளியிலையும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு கூட நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். இப்போது 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை வந்து இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் வந்து பீஸ் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். செம்ம ஈஸியாக டேஸ்டியான பர்ஃபி வந்து நமக்கு வீட்டிலே வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுவும் ஃபயரே இல்லாமல். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.